ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நாக் அவுட்ஸ்னு ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் வெளியே பார்த்தா என்னமோ பெங்குயின்ஸ் ஃபோட்டோலாம் போட்டுருந்துச்சு, என்னமோ பேட்டில் ராயல் மாதிரி இருந்துச்சு. ஆவி தான் போல், ஏன்னா ஆவி தான் தெரியுது என் கண்ணுக்கு. இப்போ பாருங்க, என்னமோ ஸ்கொயராக இருக்குது. சூஸ் மூடா டீம்ஸு, நம்ம டீம்ஸுக்கே போகணும். நமக்கு கைத்துணையாக ஒரு ஆள் இருப்பாப்புல. இல்லை, எனக்கு இந்த கேமே இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் விளாட்றேன். ஓ, இதான் கேமா? பெங்குயினாக இருக்கும் கைஸ். ஸ்கின்னெல்லாம் இருக்குது. சரி, ப்ளூ டீம் வர்சஸ் ரெட் டீம் போல். நம்ம ரெட் டீமு, நம்ம டீம் தான் ஜெயிக்கணும். ஐய், வணக்கம் நான் அப்பல. நீ ப்ளூ டீமா? உன்னை அடிக்க வேண்டியதுறான் கைஸ். இதை பாருங்க, பவர்லாம் இருக்குது. ஏரோ சூஸ் பண்ணிக்கலாம், இவனை அடிக்கலாம், இல்லைன்னா டிஃபென்ஸ் அடிக்கலாம் போல். ஐயோ, அவுட் ஆகிட்டேன். ஓகே, இப்போ கேம் என்ன புரிஞ்சிச்சு. ஸ்க்ரீனை திருப்பி ஏரோ போட்டு பிளேஸ் எலிமினேட் பண்ணோம். அந்த ஏரோ காமிக்கிறதுக்குலாம் நம்ம போவோம். 10 பவர் வச்சோன்னா அதிகமாக போவான், ஒரு 1 அந்த மாதிரி வச்சோன்னா ரொம்ப கம்மியாக போவான். அதாவது 2 மூடு இருக்குது. அஃபென்ஸ் அடிக்கலாம், டிஃபென்ஸ் அடிக்கலாம், அது நம்ம இஷ்டம். ஸ்கின்னு தான் வாங்க முடியுதா? 100 ஐஸ் இருக்குது. எப்போ ஆரம்பத்தில் 100 ஐஸ் கொடுத்தாங்க? இதாக இருக்குது கைஸ். சரி, நம்மளுக்கு அடையாளம் பார்க்குறக்காவது ஒரு எக்கு வாங்கிடுவோம். பிங்கா? ஏன்டா பிங்க்கு கொடுக்குறீங்க? வேறு ஏதாவது கொடுத்துருக்கலாம்லடா, ஏமாற்றிட்டீங்களடா. சரி வாங்க, வேறு வழியில் எக்கு பண்ணுறானோ. ஏன்னா நம்ம யார் அடையாளம் பார்க்குறதுக்கு நீங்கள் எல்லோரும் இருக்கப்போ இல்லை, நம்ம என்னன்னு நம்மளுக்கே தெரியலண்ணா. இதை 10 செகண்டில் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம எஃப்எஃப் என்ன? எஃப்எஃப்னா ஃப்ரீ ஃபயர்னு தெரியும். ஃப்ரீ ஃபயர் எதாவது இருக்குமோ? கலர் பாக் எஃப்எஃப்ஏ. எஃப்எஃப்னா டீம்ஸ் இல்லையா? ஓ, எஃப்எஃப்ஏனா சிங்கிள்ஸா? இப்போ புரியுது கைஸ். எஃப்எஃப்ஏனா சிங்கிள்ஸு, டீம்ஸ்னால் டீம் போட்டாடுறது. இங்கே பார்த்தீங்கன்னா பர்பிள், நம்ம கலருக்கும் பர்பிளுக்கும் மேட்ச் ஆகுது. இது கலர். நான் கூட பர்பிள் டைல் எதுக்கு உட்கார சொன்னாங்கன்னு போனேன். அந்த கலரில் மட்டும் தான் கேஸ் இருக்கணும், இல்லைன்னா கீழே விழுந்துருவோம். மீதி கலர்லாம் மறைஞ்சிரும். நீங்கள் அடிப்போமா? இதுன்றோம் போச்சு கேஸ். பாய் பாய். தோத்துக்கிட்டே இருக்கியடா. விடுங்க கேஸ், அடுத்த மேட்ச் எப்படியா ஜெயிச்சிருவோம். நல்லா தான் இருக்குது இந்த கேம் சொல்ல போனால். நம்ம இந்த பிளாக்ரஸ் மாதிரி ஒரே இது இல்லாமல் ஃபன்னாக இருக்குது கைஸ். அப்புறமா எவனா ஃப்ரெண்டு அந்த மாதிரி யாராவது கூப்பிட்டுட்டு வந்து விளையாடுவோம். ஜிபிடி நம்ம பேரை போட்டு ஏதாவது கோட் இருக்குன்னு பார்த்தா அசிங்கப்படுத்திட்டாங்க. சரி விடுங்க, எல்லா ஆளுக்கும் சகதம் தானே. சரி கேஸ். சரி, இதனடா வேலண்டைன்ஸ் ஈவெண்ட்டாக கேஸ். நம்ம குத்தி வைக்கிறேன் கேஸ். உனக்கெல்லாம் ஒரு ஆள் கிடைக்கவே வக்கிலாதவன், நீ சிங்கிள்ஸாக இருக்க போகிறேன்ட்டு பாருங்கள். நம்ம கண்ணு முன்னாடி வேலண்டைன்ஸ்ன்றாங்க. நான் எடுக்க போயிலே சாட்டர்டே தான் வேலண்டைன்ஸ் டே ஈவெண்ட் தான் பிளாக் ஃப்ரூட்ஸில் போயிட்டுருந்துச்சு. அடுத்த வீடியோ அதெல்லாம் வரும். ஏன்னா இப்போ டைம் இல்லை, அதை ரெக்கார்ட் பண்ண நிறைய எடுத்து வச்சுருக்கேன். செகண்ட்ஸி போகிற அளவுக்கு பக்கத்தில் வந்துட்டேன் கைஸ். இது என்னமோ நாக் அவுட் ஆஃப் 2 ஓப்பனா என்ன இருக்கும், என்னமோ இருக்கு போல. இதை எடுத்து பார்ப்போம் என்ன நடக்குன்ட்டு கைஸ். விழுந்துட்டேன்டா. 5 ஹார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்ன கைஸ், நம்ம அசிங்கம் கொடுத்துறாங்க. இப்போ பார்த்து ஹார்ட் கொடுக்குறாங்க பாருங்க. இதுதான் வேலண்டைன்ஸ் ஈவெண்ட். இன்னைக்கு நான் வீடியோ எடுக்க போயில ஆளோட போயிட்டுருக்க போல நம்ம இங்கே உட்காந்து கேம் விளாண்டுருக்கேன். சரி, இது என்ன இந்த ஆபி என்னத்துக்குன்னு தெரில. இதை கம்ப்ளீட் பண்ணி தான் பார்ப்போமே என்ன நடக்குன்ட்டு. ரெட்டு கண்டினியூஸாக ஜம்ப் பண்ணால் ஏதாவது நடக்கும் கைஸ். ஏன்னா கைஸ், அந்த ஜம்ப்பு பண்ணவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. 25 வயசு தான் இருக்குது, அதை வேறு எடுக்கணும். இந்த எல்லோவில் அதோட கஷ்டமாக இருக்குது. எடுத்தாச்சு. நம்மளுக்கு எல்லாம் அசால்ட்றான் கைஸ். அவனை மட்டும் எப்படிடா போகிறான்? டீம்ஸ் எஃப்எஃப்ஏ போடுவோம் வாங்க. டீம்ஸ் ஓட்டம் வேஸ்ட் ஆகி ஜெயிச்சாங்க. ஆனால் எனக்கு ஒன்றுமே தரல, கப்பும் தரல, ஒரு மண்ணாங்கட்டியும் தரல. இப்போ யாருக்கு ஏம் பண்ணலாம்? அவன் டிஃபென்ஸ் போயிடுவோமா? வாங்க, அந்த கார்னருக்கு ஓடிடுவான். இவங்க மிடிலுக்காக வர பார்ப்பேன் கன்ஃபார்ம். சொல்லலை, ஏன்னா இந்த கேமில் மிடில் கொண்டா சேஃபாக இருக்கனால கைஸ். நான் டாக்டிக்ஸ்லாம் புரிஞ்சுக்கிட்டுனான்டா இப்படி சொன்னேன். இப்போ பாருங்கள், இந்த மேட்ச் நம்ம தான் வின் ஆகிறோம். நம்ம தான் வின் ஆகிறோம் இந்த வாட்டி. எல்லோரும் மிடிலுக்கு போகிறதுக்குள்ளே ஆசைப்பட்றாங்க. இவன் அடிச்சிருவோமா? வேறு டிஃபென்ஸே போயிடுவோம். இவன் அடிக்கிறோம் டிவி அங்கிட்டு ஓட்டானா, அப்புறம் நம்ம அங்கிட்டு போய் சரிக்கிட வேண்டியதாயிரும்.
இங்கே பாருங்க, ஏன் அடிச்சுட்டா வேஸ்ட்டு. இவன் அடிக்கிறதுல தப்பு இல்லை, ஆனால் அடிச்சிடாங்க. நம்பிட்டுறான். தம்பி சொல்லி முடிஞ்சிச்சு, என்ன செய்யுது இதுக்கு. ஐயோ தெரியாமல் தப்பு. ஜஸ்ட் மிஸ்ஸு. அவன் அடிக்கிற மாதிரி தான் நான் அட்மிட் ஆகிருப்பேன். ஏன் அந்த சைடு போயிட்டான். இல்லை அடிச்சிருக்கலாம். தப்பு விட்டேனே. இந்த சைடு நான் அந்த சைடு தானே சேர்த்தேன்டா. ஏன்டா இப்படி படுத்துறீங்க. ஆதர்வா ஐயா ஹாஸ்பிட்டல் ஒருத்தர் வந்து ஜெயிச்சிட்டாங்க. திரும்பி சரி ஸ்பின்னிங்கில் ஏதாவது கிடைக்கிறா பார்ப்போம். ஸ்டோன் ரைஸ் போய் நல்ல ஸ்கின்னாக வாங்கிடும். இந்த பிங்க் ஸ்கின்னே எனக்கு வேணாம். கிளைம்டு சப்பி ஸ்கின்னா. இது என்னடா பிரான்ஸ் அங்கி வேணா. இங்கே பாருங்க, குண்டான இது மாதம் இருக்குது. நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்குது. இந்த குண்டான ஸ்கின்னுக்கு இது எதுவும் அப்புறமே பாருங்க. எல்லோரும் மிடிலுக்கு போகிறோன்னா அப்படி ஆனந்தத்தோடு போகிறாங்க. பாவம் ஒருத்தன் எல்லோரும் அடிக்கலாம் எல்லாம் அப்படியே போயிட்டான். ஆமாம், அந்த காலம் போவேன். மாட்டினால லக்கு, இல்லைன்னா ஒன்றும் இல்லை. ஏன் மாட்டிடுறான். இவனையா தள்ளி விட முடியுதான். கூட நல்லா அடிக்க முடியல. அப்படி வேஸ்டானா எனக்கே மாதிரி டவுட் வருது. நீ நல்லா விளாடுவியா மாட்டியன்ற மாதிரி. இந்த ஹார்ட்டேடு இருப்போம் கண்ணு முன்னாடியே இருக்குது. ஃபைனல் 3 டாப் 3ல் இருக்கும் கைஸ். இந்த வானவில் ஒருத்தர் இருக்கான் பாரு, அந்த ஸ்கின் வச்சுருக்கானா அடிப்போம். நம்ம பங்காளி விட்டுருவோம். போச்சா, தப்பு பண்ணிட்டேன்டா. ஷவா கஷ்டப்பட்டு 3ஆவது இடத்துக்கு கொண்டு அதுக்குள்ளே இப்படி பண்ணிட்டீங்களே. ஏன்டா எனக்குமே வருவீங்களாடா எல்லாரும். இவங்க 2 பேரில் ஏன் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். இது நான் ஸ்பெக்டேட்டிங்க. இப்போ நான் திரும்பி அது என்ன மேலே கொண்டு போவாங்களா? இல்லையா, நான் கூட 2 பேரும் விட்டால் ரீட்ரெயின்னு நினச்சேன். எல்லோரும் வெளியே போயிடுவாங்கண்ணா. என்ன ஒன்று நீங்கள் இப்படி பண்ணுறீங்க. டீம்ஸ் நான் ஒரு கேம் க்ரியேட் பண்ண போகிறேன் கைஸ். அந்த பேர் க்ரியேட் பண்ணால் சொல்கிறேன் கைஸ். இதெல்லாம் 350 ஐஸ் தராங்களாம் ஜாயின் பண்ணால் குரூப்பில். பெங்குயின் பீக்கா ஏன்னா ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. என்னமோ கைஸ் இந்த மேப் பாருங்களேன், கீழே லாவா இருக்குது. நல்லா இருக்கு போலையே, வித்தியாசமாக இருக்குது இந்த மேப்பே. சரி என்ன இப்போ ஓகே. நீங்கள் சொல்லவே இல்லைடா. நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி காமிச்சிருக்கணும் இந்த மேப்பில் இந்த மாதிரி ஸ்பெஷல் இது இருக்குன்ட்டு. இந்த ரெட் கலர்னால் எனக்கு போயிடுவாங்க. எனக்கு கனவாடாக கண்டேன். அது என்ன ஆரஞ்சு கலரில் இருக்குது, அதுவும் போயிடுமா? கலராக இருந்தாலே போயிடுமா? ஃபஸ்ட் அந்த ப்ரௌன் கலரில் இருக்குது, அதுக்கடுத்து எல்லோ ஆகிடுது, அதுக்கப்புறம் ஆரஞ்சு ஆகிடுது, கடைசியாக ரெட் ஆகிடுது கேஸ். இதுதான் சொல்கிறாங்களா? இப்போ தான் புரியுது. இந்த மேப்பும் ஈஸி தான் கைஸ், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. பாருங்கள், இந்த மேப்பும் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே சூப்பராக ஜெயிக்கலாம். எனக்கு ரூல்ஸ் தெரியாதனால தோத்துட்டு. கீழே என்னென்ன இருக்குது, செட்டிங்ஸு, ஸ்பெக்டேட்டு, கொஸ்ட்டு, ஷாப்பு. ஆனால் ஜெயிக்கவே இல்லை. வந்து எத்தனை மேட்ச் ஆடிருப்பேன்? 4-5 மேட்சாக ஆடிருப்பேன், இன்னும் ஜெயிக்கலை. எனக்கே வெக்கமாக இருக்குது. தோத்துங்கண்ணா 3 பேரும். எப்பட்றா? இன்னும் ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இருக்கும் இதுக்கு அடுத்து. இல்லை 2 பிளாட்ஃபார்ம் இருக்கும், அதுக்கடுத்து 1 ஆயிரும். ஒன்று ஆரஞ்சு, இன்னொன்று ரெட்டு. சத்தாங்க கோஷ். அங்கே ஒருத்தர் பாருங்க, அவன் தோத்துறாங்கடா. இல்லையா அவனை பாருங்களேன், அவன் இந்த கார்னரில் இருக்கான். உயிர் பொழைச்சிட்டாங்க. ரொம்ப லக்கி ஃபெல்லோ. டக்குன்னு விட்டாங்கடா. அடுத்த இல்லை நான் வரணும்டா. ஹார்ட்ஸ் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு மேலே. என்னமா ஆகிட்டு போகுது. இங்கே பாருங்களேன், ஓவராக பண்ணுறாங்க. டிஃபென்ஸாக ஆடி சாவடிக்கிறாங்க. லாஸ்ட் ரவுண்டா? 9ஆவது ரவுண்டில் முடிஞ்சேன். நான் கூட நிறைய ரவுண்ட் இருக்கும், இது முடியாது போல். நான் கடைசி ஒரு ரவுண்டுக்கு அப்புறம் தான் முடியும்னு நினச்சேன். டக்குனே முடிஞ்சிடுச்சு. என்னடா அது ஃபைனல்? இதுதான் கடைசி ரவுண்டா? இல்லை தோக்கா ஜெயிக்கலாம். ஒரு ஆள் கீழே விழுந்துட்டா ஜெயிக்கலாம். 2 பேரும் கீழே வந்துட்டா எவரையும் ஸ்பின் ஆக்கலாம். அதான் எல்லாம் கீழே வந்துட்டாங்க சொல்லிடுவாங்க. இல்லைன்னா டை ஆயிருமா, யாருமே கீழே விழுந்துட்டு.
ஆமாட்டா போச்சுக்கோங்க மேட்ச் ஆட்டோமேட்டிக் இந்த சைடில் அதனால மேட்ச் எண்ட் ஆயிடுச்சான் பிரான்ஸ் இல்லை ரேங்க்லாம் இருக்கா பிரான்ஸ் 1 பிரான்ஸ் 2 பிரான்ஸ் 3ன்ட்டு சரி நான் வந்து முடிஞ்சளவு என்ன ஹையஸ்ட்டாக இருக்கும் ரெயின்போன்னு நினைக்கிறேன் ஏன்னா இல்லை பிரான்ஸ் சில்வர் கோல்டு டைமண்ட் எமரால்ட் ரூபி அந்த மாதிரி இருக்கலாம் தெரில நிறைய ரேங்க் எடுக்க பார்ப்போம் ஒரு வேறு ரேங்க் எடுத்தால் இந்த ட்ரெஸ் இருக்கிற பிரான்ஸ் போயின்ட்டு அது சில்வர் ஆயிருமோ யாருக்கு தெரியும் இது புதுசாக இருக்கு பபுள் கம் பயா ஊண்டு இருந்துச்சு அந்த இது இருக்குல்ல பிங்க் கலரில் முளைச்சிக்கிட்டு அதில் பட்டா பவுன்ஸ் ஆகிடுறோம் பவுன்ஸ் ஆகி இல்லை நிறைய கேம் உருவாக்கலாம் அதாவது ஸ்ட்ராட்டஜி இல்லை பவுன்ஸ் ஆகி அவனை போய் அடிக்கலாம் அவனை அடித்தா நம்ம பவுன்ஸ் ஆகிற மாதிரி பிளான் போடலாம் இப்போ அடிக்க வர்றான்னா என்னால் அடிக்க முடியாது செத்துறான் சொன்னேன்ல நான் அந்த பால் மாதிரி இருக்கிறது அவனை ஸ்டாப் பண்ணிச்சு பவுன்ஸ் ஆகிறத அடிச்சு இப்போ நான் அதில் அடித்து இங்கே வந்து அவனை அடிக்கலாம் சூப்பராக கேஸ் இந்த மேப் எனக்கு பிடிச்சிருக்கு இந்த ஹார்ட் எடுத்துட மாட்டிங்களா சூப்பரை இந்த சென்டரில் போகலாம் கைஸ் 2 ரெட்டு 2 ப்ளூ டீமாக இது அதையே நான் இப்போ நோட்டீஸ் பண்ணுறேன் நான் யாரை எனக்கு தெரியாமல் பார்த்தேன் பய செத்துட்டான் பயபாடா உன் டீமில் ஒரே ஒரு ஆள் தான் இருக்கான் அவனை இப்போ செத்துருவான் அதுக்கப்புறம் நாங்களாம் ரெட்டாக கைஸ் அவனும் செத்துறான் கைஸ் என் பேர் என்ன அந்த ரெட்டு எங்கள் டீமில் ஒருத்தவன் ஐயே இதான் இப்படி இருக்குது சரி விடுங்க பார்த்துக்கலாம் இந்த அத்தியாயம் ஜெயிக்கிறோம் கைஸ் தோற்றுக்கிட்டே இருக்கும் இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட ஜெயிக்கல ஆனால் இப்போ ஜெயிச்சிருவோம் கவலைப்படாதீங்க நம்மக்கிட்ட வரான் செதுறாடா கேஸ் இப்போ ஃபுல் ஃபோர்ஸும் அவன் மேலே தான் ஃபுல் ஃபோர்ஸ் பண்ணுவோமா நம்ம பண்ணிடுவோம் எதுக்கு அவன் வேலை பண்ணிட்டானே வேஸ்ட்டாக போயிடும் போச்சு இதுலேயும் தோத்துட்டோம் என்ன எனக்கு மட்டும் கைஸ் என்னமோ ஒன்று ஆனால் என் ஃபஸ்ட்டு கீழே எடுத்துட்டேன் ஆனாலும் இதுலேயும் ஜெயிக்கல செகண்ட் வந்துட்டோம் நம்ம தான் நினச்சேன் இப்படி பண்ணிட்டாங்க ஏன்னா ஜெயிக்கிறதே உங்களுக்கு பொறுக்காதாடா நானே இந்த கேம் எப்போயாரா ஆடுவேன் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வரேன் இனிமேல் விளையாடுவேன்னானே தெரில போலார் போட்டால்ஸா கைஸ் போட்டல்லாம் இருக்குது மைண்ட் கிராஃப்டா அதில் இதில் பவுன்சிங் இருக்குது கைஸ் இல்லை பட் அப்படி ஸ்ட்ராட்டஜியில் இருக்கலாம் என்னடா அது மை கேட் ஒரு போட்டலா இங்கே பாருங்கள் ஆப்போசிட் சைடில் இருக்குது ஆமாம் இந்த இதில் இருக்கு அந்த கம்பி அது கீழே ரோமா மாட்டோமா தெரிலையே கைஸ் நம்ம டீம்மேட்டுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம் தள்ளி வர்றதுக்கு அவரோட டீமை இப்போ ப்ளூ டீம் எனக்கு பிடிச்ச கலரோட டீமு ஏன்னா என் மேலே ஃபுல் ஃபோர்ஸ் போயிட்டான் பைத்தியக்காரா பைத்தியக்கார பயலே இப்படி இருக்கிற என் மேலே ஃபுல் ஃபோர்ஸ் போனேன் நான் ஓன் டீம்டா சரி உங்களுக்கு விளையாட தெரியுமா தெரியாதா ஏண்டா எனக்குன்னே வரீங்க ஏன்னா புரியலைண்ணா இந்த மேட்சாக ஜெயிக்கலான்னு பார்த்தேன் போட்டல்லாம் இருக்குது தப்பிச்சு போயிடலான்னு பார்த்தேன் தப்பிச்சு போயிடலாம் பார்த்தேன் அதுக்கும் விட்டு தொலை மாட்டேன் சொந்த டீம்லேயும் சூழ்நிலை வைக்கிறாங்க பாருங்கள் நேராக அவுட் ஆயிடுறா ப்ளூ காரா எனக்கு இந்த டீமே வேணாண்டா போகலாம் இப்படி அழுவுறீங்க எனக்கு ஒரு டவுட் இந்த ஃப்ரிட்ஜ் இருக்கே அந்த சென்டரில் விழுந்துருவோமா இல்லை பவுன்ஸ் ஆயிடுவோமா அப்பயும் பார்ப்போம் நீங்கள் எங்கடா பண்ணுவாங்க கோ ஏஎஃப்கே சரி இதில் என்ன இருக்குது பெங்குயின் ஷாப்பு பயமாகவே இருக்குது நான் அடுத்த மேட்சாக ஜெயிப்பேனா இல்லை இந்த வீடியோ ஃபுல்லாக தோற்றுக்கிட்டே இருப்பேனான்ட்டு என்னடா அது மை காஷ் ரவுண்டு 8வது ரவுண்டில் எல்லா பிரிட்ஜும் போர்ட்டல்ஸும் டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு கைஸ் செத்தாங்கடா என்னடா டே 3 பேர் இருந்தீங்க 3 பேரும் இப்படி தோத்துறீங்க செப்புட்றா ஃப்ரான்ஸ் 2வது போக முடியுமா அட்லீஸ்ட் சைக்கிள் நானும் பார்ப்போம் 265 வயசு இருக்கு இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஸ்கின்னு தான் வாங்கலாம் நல்ல ஸ்கின் ஆல்ரெடி இருக்கே பிரான்ஸ் குயினா அந்த மாதிரி ஸ்கின்னு தான் வாங்கலாம் ஓகே கிளாசிக்
இந்த மேப் எனக்கு பிடிக்கல கைஸ், மொக்கையாக இருக்குது. வெறும் ஒரே ஒரு இது பிளாக்கு, ஒரு 9 பிளாக் மாதிரி இருக்குது. இல்லைன்னா தாடுறது பாருங்கள். அவங்களுக்கு மொத்தம் கொடுத்து ஹெல்மெட் ஆக்கிட்டாங்க ப்ளூ கலரு. இந்த மேட்சாக ஜெயிப்போம்னு நினைக்கிறேங்க, நம்புவோம். ஏன்னா 2 ப்ளூ தான் இருக்குது, மீது எல்லாமே ரெட்டு தான். ஐயோ எங்கள் டீம் கொண்டிருப்பேங்க கைஸ். ஜெயிச்சிடும் கைஸ், முடிஞ்சு நம்ம தான். இங்கே பாருங்க, கீழே என்ன ஆரமாக இருக்கா இது, அது என்னமோ காமிச்சிட்டு போகுது. எல்லாம் உனக்கே ஒரு இல்லையாடா, ஜெயிச்சிருப்பேன்டா நேரம். 2 ரெட்டு கைஸ், ஒரே ஒரு ப்ளூ தான். சாரி கொசு அடித்தேன், ஒரே ஒரு ப்ளூ தான் கைஸ். பேட்ரியா டெய்லி 20% பேட்ரியா, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ரெட் இன்னிங்ஸ் கைஸ். கொடுங்கடா ஒரு கப்பை. அவனுக்கு மட்டும் கொடுத்துருக்கீங்க. 3rd பிளேஸா? நாங்கள் 1st பிளேஸ்ரா. இது ரொம்ப ஏமாத்துறாங்க கைஸ். இந்த டீம் இதே ஒரு வேஸ்ட்டு. எஃப்எஃப்ஏ போடுவோம், அதுக்கும் டீமுக்கு என்ன பிரயோஜனம்? எஃப்எஃப்ஏல இருந்தாலும் ஒன்று தான், டீம்ஸில் இருந்தாலும் ஒன்று தான். ஆனால் அவன் அடிக்கலைன்னா 2 பேரும் சேர்ந்து ஜெயிச்சிருப்பான் கைஸ். நான் ஜெயிக்கூட இந்த இதில் முடிவே எடுத்துட்டாங்க போல். ஏன் நம்ம டீம் தான், இதெல்லாம் அடித்து பார்ப்போம். வெறியாகுது. என்ன ப்ளூவே எடுத்துருப்பேன் நான், எனக்குலாம் குறுக்கண்ணே ஸ்பீடை குறைச்சி விட்றீங்க. ஏன்டா நான் சாவடிக்கிறேன். டே எனக்குன்னே வர பார்த்தியா? என்னை எலிமினேட் பண்ணி வரலே இருக்கேன் எங்கேஸ் எல்லோரும் குறிக்கோலாம். இல்லை எங்கள் சொந்த டீம்லேருந்து சூழ்நிலை காண்டாங்க எல்லோரும். அப்படி என்னடா உங்களுக்கு இருக்குது? உங்கள் டீம் தானே நானும், ஏன் மேலே இருக்கா ஃபுல் ஃபோர்ஸ் போடுறீங்க? வாங்க, எய்ம் லாக்கெலாம் இருக்குது, இல்லை அப்புறம் ஃபிங்கர் ஸ்லிப் ஆயிரும். இவனை முடிச்சுட்ருவோம். ஒரு 10 ஸ்பீடில் போட்டு செத்துருப்பானே, அவனை சேர்ந்து நம்மளே போட்டுப்பேன். இங்கே பாருங்கள், நம்ம டீம் ஃபுல் ஃபோர்ஸ் போடுறான், நம்ம இவன் மேலே போடுவோம். ஆடா பாவி, நான் ஜெயிக்கவே கூடாதாடா. கைஸ் ஜெயிச்சிட்டோம், போடு. எப்பா ஒரு வழியாக ஜெயிச்சிட்டேன்டா. கேமிங் தமிழ் பேட்சா யூ ஒன் கைஸ். அவங்களுக்கு கப்பு கொடுத்துருக்காங்க, 1st பிளேஸு போடு. வழியாக ஜெயிச்சிட்டேன் கைஸ். இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. பாய், அம்மட்ட இந்த வீடியோ ஜெயிச்சதோட முடிப்போம், திரும்பி தோற்று போகிறது வேணாம். பாய் கைஸ், பாய். சரி ஏதாவது வாங்கிட்டு போவோம். என்னது, சரி மேட்ச்சு போட்டாங்க, இன்னும் ஜெயிக்க முடியுதான்னு பார்ப்போம். ஜெயிச்சா நமக்கு நல்லது. சரி, ஓய் சூப்பர். இந்த மேப்பு எனக்கு ஃபேவரட் மேப்பு கைஸ். இதில் நம்ம முடிக்கிறோம் எல்லாரையும். எப்படி எல்லாரையும் முடிக்கிறோம், அது டீம்ஸு சொல்ல வேணும். நம்ம எல்லோவுக்கு போவோம் கைஸ், ஏன்னா எல்லோவுக்கு போய் அடுத்து அங்கே போவோம். ஐயோ போக முடியுமா எனக்கு? போவோம். ஃபிங்கர் வேறு ஸ்லிப் ஆயிடாதா கடைசி நேரத்தில் வந்து. ஏன் நம்ம எல்லாம் ஒருத்தன் ஹெல்மெட் இல்லையா, ஜஸ்ட் மிஸ்ஸு. ஃபுல் ஃபோர்ஸ் போடுவோம், அங்கே போகலாம். இல்லை கொஞ்சம் ஒரு ஏழ்லே போவோம். ஏன் ஒன்று ஃபுல் ஃபோர்ஸ் போட்டிருக்கான்? ஆடா போவாங்கடா வந்தீங்களா எவரியாஸ். என்னடா எல்லாரும் எலிமினேட் ஆகிட்டோமா? சரி என்ன போகணும் கைஸ். அம்முட்ட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. டக்குன்னு ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸாக அடிக்கணும். பாய்.